இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செல் பயாலஜி. டிஎன்பிசி குரூப் பண்ணி இருக்கிற சிலபஸில் ஒரு டாபிக். செல்லு ஒரு சிங்கிள் யூனிட். செல்லு தான் மல்டி செல்லுலார் யூனிசெல்லுலார் செல் இருக்குது, அந்த மல்டி செல்லுலார் செல் இருக்குது. செல் ஆஃப் ஆர்கானிசம் டைப்ஸ் ஆஃப் செல் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரோகாரியாட்டியாட்ஸ், தமிழில் தொல் உட்கரு உயிர்கள். மெசோகாரியாட்ஸ், இடைப்பட்ட உட்கரு உயிர்கள். யூகாரியாட்ஸ், உண்மை உட்கரு உயிர்கள். இது என்ன ப்ரோகாரியாட்ஸ்னால், ஒரு செல்லு உட்கருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இது அசம்ஷன். உண்மையான உண்மை இல்லை, அந்த மாதிரி ஒரு அசம்ஷனு. நியூக்ளியஸ் உட்கரு. மெசோகாரியாட்ஸ் அது இடைப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி. யூகாரியாட்ஸ் உண்மையான உட்கரு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜு. பார்ட்ஸ் ஆஃப் செல்: மைட்டோகாண்ட்ரியா, பிளாட்டிட்ஸ்னால் கனிமங்கள், பசுங்கணிகம்னா குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம். செல் செவரின் பணிகள், செல்வாலோட டியூட்டிஸ் என்னன்னு பார்க்குறோம். செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவையும் அளிக்கிறது. பல மூலக்கூறுகள் செல்லுடன் நுழைவதை தடுப்பு சுவர், பேரியர் போன்று தடை செய்கின்றன. ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல். எல்லா உயிரும் செல்களால் உருவானவை. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். Cells contain genetic material which is passed from parents to daughter cell. All metabolic reaction takes place inside the cell. இதை தமிழில் சொல்கிறாங்க. இதான் சொல்கிறாங்க. அனைத்து உயிரினங்களும் செல்களால் ஆனவை. இயற்கையான உள்ள செல்களிலிருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன. ஓல்டு செல்லிருந்து நியூ செல் ஃபார்ம் ஆகிறது தான் சொல்கிறாங்க. செல் மரபியல் தகவலை கொண்டுள்ளது. இவை பெற்றோரிலிருந்து சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. அதெல்லாம் ஜெனட்டிக் மெட்டீரியல் மூலிமா கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க அவங்களோட ஜென்ரேஷனுக்கு. அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்குள்ளே நடைபெறுகிறது. எக்ஸ்பெக்ஷன் ஆஃப் டு செல் தியரி. செல்லுக்குன்னு எல்லாமே அசெப்ட் இல்லை, அதுக்கும் சில நிபந்தனைகள் உண்டு, விதிவிலக்கு உண்டு. அது என்னன்னு பார்க்குற வைரயாட்ஸ் அண்ட் ப்ரோயன்ஸ் ஆர் த எக்ஸப்ஷன் டு செல் தியரி. இதுக்கு 3க்கும் எக்ஸ்பெக்ஷன் இருக்குது. அது ஏன்னு பின்னால் பார்க்கலாம். த லேக் ஆஃப் புரோட்டோபிளாசம் த எசென்சியல் பார்ட் ஆஃப் த செல் அண்ட் எக்ஸிட் த அப்ளிகேட் parasite which are subcellular in nature. Structure of function of the cell is controlled by DNA. ஒரு செல்லோட ஃபங்க்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா DNA, டைபோநியூக்ளிக் ஆசிட். சம்டைம்ஸ் டெட் செல் மே ரிமைன் ஃபங்க்ஷனல் and structured and vessels in plants and RNA cells in animals. சம்டைம் உயிரற்ற செல்கள் இன்னும் கொஞ்சம் மீறியாக இருக்கும். ஃபங்க்ஷனல் ட்ராச்சர்டு வெசல்ஸுக்கு பிளான்ட் செல்லுக்கும் ஆர்என்ஏ செல்ஸ் இன் அனிமல்ஸில் இருக்கும். சைஸ் ஆஃப் த செல்ஸ் வேரி ஃப்ரம் மைக்ரோமீட்டர் டு a few centimeter. Smaller cell size of the cell is present in bacteria. லார்ஜஸ்ட் செல் ஆஸ்ட்ரிச்சு, என்னது ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி. Size of the bacterial cell ranges from 0.01 micrometer to 0.05 micrometer. In human body, nerve cells are the believed to the longest nerve cell. ஹியூமன் பாடியில் நரம்பு செல்கள் தான் நீளமான செல்கள். மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி. ஆர்டிகல் மைக்ரோஸ்கோப், ஒளி நுண்ணோக்கியை கண்டுபிடித்தவர் ஆன்சன் அண்டு ஜாக்ரியஸ் ஜான்சன். கூட்டு ஒளிநோக்கி ஜான்சன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஜான்சன். மைக்ரோஸ்கோப் அண்ட் செல்ஸ் 1600 இந்த இயர் 1600 வருடங்களில் ஆண்டன் வான் லிவன்ஸ் ஹூக் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் த லிவிங் செல் சீன் த்ரூ த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அவர் தான் ஆண்டனில் யார் லிவிங் செல்லை மைக்ரோஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னா ஆண்டன் வான் லிவன்ஸ். ஃபர்ஸ்ட் டிகிரி த லிவிங் செல்ஸ் சீன் த்ரூ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாரு.
அடுத்தது வந்து ராபர்ட் டூக். First used as a compound microscope to use thinly sliced cork shells. அது ராபர்ட் குருக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட்டு ஒளி நுணுக்குள்ள பார்க்குறாரு செல்ஸை. ஆண்டன் மென்ஷன் லிவன்ஷன் பார்க்குறது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ராபர்ட் டூக் பார்க்குறது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ்டு a series of lenses to magnify in steps. Hooks was the first to use the term shell. யார் வந்து ஷெல்லுங்கிற வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணான்னு கேட்டாங்கன்னா ஊக். மைக்ரோஸ்கோப் அண்ட் ஷெல்ஸ். இன் 1830 1830 வருடங்களில் மேத்தியஸ் ஷெல்டன் ஐடென்டிஃபை த ஃபஸ்ட்டு பிளான்ட் ஷெல் அண்ட் கன்க்ளூட் தட் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஷெல். யார் வந்து ஆல் பிளான்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஷெல்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு, ஷெல்களெல்லாம் பிளான்ட் ஷெல் செடிகள் மரங்களெல்லாம் ஷெல்களால் ஆனதுன்னு யார் முடிவு பண்ணாங்கன்னா மேத்தியஸ் ஷெல்டன் ஐடென்டிஃபைடு ஃபஸ்ட்டு பிளான்ட் ஷெல் அண்ட் கன்க்ளூட் ஆல் பிளான்ட் ஷெல் மேட் ஆஃப் ஷெல். பிளான்ட் ஷெல்லுக்கு அனிமல் ஷெல்லுக்கு ஒரு வித்தியாசம் வந்து, பிளான்ட் ஷெல்ஸ் வந்து செல்வாலால் இருக்கும், அனிமல் ஷெல்லுக்கு செல்வால் இருக்காது. அதனால தான் பிளான்ட் ஷெல் மரம் வந்து நீளமாக வளரும். மனுஷங்க வந்து வளைஞ்சிருப்பாங்க, ரிஜிடாக இருப்பாங்க, இருப்பாங்க. மரம் வந்து வளைஞ்சிருக்காது. அதுதான் வித்தியாசம். தாமஸ் மேட் த கன்க்ளூஷன் ஆஃப் த அனிமல் ஷெல். யார் வந்து தாமஸ் மேட் த சேம் கன்க்ளூஷன் அபவுட் அனிமல் ஷெல். Shell theory. All the living things are made up of shell, one or more shell. Cells are the smallest working units of all living things. All cells are come from free-existing cells through the cell division. ஏற்கனவே முன்னால் பார்த்தது தான் இது. நம்பர் ஆஃப் ஷெல் யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர். ஆர்கானிசம் மே பி யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர். யூனிசெல்லுலர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஷெல். மல்டிசெல்லுலர் கம்போஸ்ட் மேட் ஆஃப் மெனி செல். மல்டிசெல்லுலர் வந்து மேட் ஆஃப் மெனி செல்ஸ். Cells can be eukaryotic and prokaryotic. Prokaryotes do not have a nucleus organelles, bacteria. It do not have bacteria. Eukaryotes have nucleus and organelles. Plants, fungi and eukaryotes have plant nucleus and organelles. Plants, fungi and animals and prokaryotes, organelles. Cell structure that have specific function and are surrounded by a membrane that are found in ஈக்குவரேட்ஸ் ஒன்லி. இது வந்து ஈக்குவரேட்ஸில் தான் செல் ஆர்கனல் செல் ஸ்ட்ரக்சர் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சரௌண்டட் பை மெம்ப்ரேன் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆஃப் சரௌண்டட் பை மெம்ப்ரேன் தட் ஆர் ஃபவுண்ட் இன் ஈக்குவரேட்ஸ் ஒன்லி. அதில் பிளான்ட் செல், அனிமல், ஃபங்கை, ப்ரோட்டேட்ஸில் மட்டும் இருக்குங்கிறாங்க. ப்ரோகாரியாட் செல் பிலீவ் டு பி ஃபர்ஸ்ட் செல் டு எவால்வ். லேக் ஆஃப் மெம்ப்ரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் அண்ட் organelles. Genetic material is free with the cytoplasm. Genetic material is free in the cytoplasm. Ribosome are only other cell structure. Prokaryotes எந்த செல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்லி அதர் ஸ்ட்ரக்சர் ப்ரோகாரியோட்ஸ்னா ரைபோசோம். Eukaryotes. Two major types of eukaryotic cells are plant cell and animal cells. யூகேரியட்டில் ரெண்டு மேஜர் டைப்ஸ் ஆஃப் யூகேரியட்டிக் செல்ஸ் ஆர் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ். செல் ஆர் பிளாஸ்மா மெம்ப்ரேன். செல்லுக்கு இன்னொரு பேர் வந்து பிளாஸ்மா மெம்ப்ரேன். அவுட்டர் மெம்ப்ரேன் த செல்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். டபுள் லேயர் பை லேயர்னு சொல்லுவாங்க. இன் பிளான்ட்ஸ் பாக்டீரியா திஸ் இஸ் வித்தின் த செல் வால். இன் பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா திஸ் இஸ் வித்தின் த செல் வால். நான் சொன்னது தெரியுங்களா, செல்வால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, பிளான்ட்டையும் பாக்டீரியா ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால தான் மரம் வந்து நேராக இருக்குது, வளையாமல் போயிட்டுருக்கு. மனுஷங்க வந்து வளையிறோம் அனிமல் செல்லுக்கு வந்து ரிஜிட் செல்வால் வளைவு தன்மை உடையுதுன்னு சொன்னோம் தெரியுங்களா முன்னாடி. அதுதான் இது. சைட்டோபிளாசம் ஜெல் லைக் மிக்சர் இன்சைட் த செல் surrounded by cell membrane contains cell structure that carry out specific job. Example, mitochondrial nucleus provides a medium for chemical reaction take place.
It provides a chemical reaction take place பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக ரியாக்ஷன் பண்ணுறது சைட்டோபிளாசம். நியூக்ளியஸ் கண்ட்ரோல் சென்டர். நியூக்ளியஸ்க்கு இன்னொரு பேர் வந்து கண்ட்ரோல் சென்டர். டைரக்ட் செல் ஆக்டிவிட்டி contain genetic material DNA nucleic acid DNA separated from cytoplasm by nuclear membrane or nuclear envelope. Separated from cytoplasm by nuclear membrane or nuclear envelope. Nuclear membrane surrounds nucleus, separates DNA from cytoplasm. Surrounds nucleus, separates DNA from cytoplasm. Made of two layers. Openings called pores and allow some materials to enter and leave nucleus. Openings called pores and allow some materials enter to leave nucleus. Chromatin in nucleus. Chromatin எங்கே இருக்குதுன்னா நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது. ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் செல் இன் இட் இஸ் நான் டிவைடிங் ஸ்டேட். அன்காயில்டு குரோமோசோம். அன்காயில்டுன்னா ஒரு நூல்கண்டை வச்சு நீங்கள் எப்படி சுற்றி போட்டிருப்பீங்க. நூல்கண்டு சிக்குனா எப்படி இருக்கும் வச்சுக்குவாங்க. ஒரு நூல்கண்டு வந்து சிக்கினா சிக்கெடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி அன்காயில்டு சுற்றி போட்டிருப்பாங்க. குரோமட்டின்ங்கிறது contain instruction for traits and characteristic. Nucleid dark staining structure in the nucleus. Mark ribosome that make protein. Rough endoplasmic reticulum. Network contains continuous sacs studded with ribosome. Internal delivery system of the cell. எதில் வந்து இன்டர்னல் டெலிவரி சிஸ்டம் ஆஃப் செல் எதில் இருக்குன்னு கேட்டால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மேனுஃபேக்சர் ப்ராசஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ப்ரோட்டீன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் செல். Manufacture, process and transport proteins for export from cell. Continuous with the nuclear envelope. Golgi apparatus. Package unit of protein. எதுன்னு கேட்டால் கோல்ஜி அப்பேரட்டஸ். ப்ரோட்டீனோட பேக்கேஜிங் யூனிட் பிளான்ட்டு. பேக்கேஜிங் பிளான்ட்டு எதுன்னு கேட்டால் கோல்ஜி அப்பேரட்டஸ். அதில் எது கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோட்டீன். மாடிஃபைட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் ஆர் மேட் பை endoplasmic reticulum ER that prepares them for export from the cell. Encloses digestive enzymes into the membrane to form lysosome. Transport part. Lysosome digestive plant for proteins, fats, carbohydrate. Digestive ஜீரணிக்கிற சக்தி for plants வந்து கொழுப்பு, புரோட்டீன், கொழுப்பு, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் லைசோசோமில் இருக்குது. டைஜஸ்டிவ் என்சைம் பிரேக் டவுன் செல்லுலார் வேஸ்ட் அண்ட் டீப்ரிஸ். அண்ட் டைஜஸ்டிவ் ஜீரணிக்கிற என்சைம் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வந்து செல்லுலார் வேஸ்ட்டு டீப்ரிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது லைசோம். டிரான்ஸ்போர்ட் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் டு செல் மெம்பரைன் அண்ட் ஃபார் ரிமூவல். டிரான்ஸ்போர்ட் அன்டைஜஸ்டட் ஜீரணம் இருக்காத மெட்டீரியல் டு செல் மெம்பரைன் ஃபார் ரிமூவல். அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து லைசோசோம் யூஸ் ஆகுது. செல் பிரேக் டவுன்ஸ் இஃப் லைசோசோம் எக்ஸ்ப்ளாய்டு. செல் பிரேக் டவுன் இஃப் லைசோசோம் எக்ஸ்ப்ளாய்டு. லைசோசோம் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சுன்னா செல் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். அனிமல் வேக்குவல். membrane bound sacks for storage, digestion and waste removal. Contain water solution. Animal vacuole வந்து contain water solution. Plant vacuole. Plant cell have large central vacuoles store water and nutrition needed by the cell. Help support the shape of the cell. All the best.